ஹலோ சொந்தங்களே, அனைவருக்கும் மாலை வணக்கம். அம்மாட்ட வந்து இன்னைக்கு சாயந்தரம் கார பணியாரம் கேட்டிருந்தேன். செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க ஹாய் சொந்தங்களே, ஸ்கூல்ல இருந்து வரையிலே பணியாரம் வேணும்ட்டு வந்துட்டோம். கார பணியாரம் நான் செய்ததுக்கு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், சின்ன வெங்காயம், தேங்காய், மிளகாய், பல்லாரி, நெய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். மல்லி இலை, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, சீரகம், கடலைப்பருப்பு, மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் துருவணும் எடுத்து வச்சுருக்கேன். நான் துருவட்டா இந்த ஃபஸ்ட் நான் தெரியுது நான் காட்டேன். நீங்கள் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். சாயந்தரம் டீ ஸ்நாக்ஸுக்கு ஆகும். பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வரவங்க என்ன செய்யலாம் அப்படின்ட்டு தான் வருவாங்க. என்ன சாப்பிடலாம் அப்படின்ட்டு தான் வருவாங்க. காரப்பணியாரம் டீ பாப்பாவுக்கு டீ இல்லை, எங்கள் வீட்டில் காஃபி தான் போடணும். காஃபி காரப்பணியாரம். உங்கள் வீட்டிலலாம் என்ன டீ, என்ன ஸ்நாக்ஸ் ஃப்ரைடாக சொல்லுங்கள். எல்லாம் எல்லா ஊர்லேயும் வெயில் எப்படி இருக்குது? எங்கள் ஊரில் வச்சு கொளுத்துது. தேங்காய் திருவிட்டே இருக்கேன் பாருங்கள். தேங்காய் திருவிழா காட்டுது, என்னையும் காட்டுது. நல்லா சீவிட்டா பணியாரம் வச்சு டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் துருவலும் ரெடி பாருங்கள். தேங்காய் துருவல் ரெடியா? தாளிக்கணும். நெய் உடச்சிக்கலாமா? எல்லோரும் வீடியோ பாருங்கள். நான் செய்கிறதெல்லாம் சும்மாலாம் செஞ்சு காமிக்கல. சமையல் நல்லா பண்ணுவேன். நீங்கள் செஞ்சு பாருங்கள், எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள். புதுசாக வராங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சமையல் நல்லா பண்ணுவேன். இன்றைக்கி சும்மா வீடியோ பண்ணிடலாம் இல்லை. சமையல் வந்து எனக்கு எப்போவுமே அத்துப்படி நல்லா பண்ணுவேன். நெய் ஊற்றிட்டு நெய் ஊற்றுறதை எடுத்தியா வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், மல்லி இலை, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, ஜீரகம், தேங்காய் வந்து நல்லா வறுத்து வச்சுருக்காங்க. நெய் ஊற்றி வறுத்தா நல்லா மணமாக இருக்கும். இப்படி அதான் எப்படி இருக்கு? இங்கே கட்டுது. நல்லா ஓரளவு வதக்கிடுச்சா? மாவு இட்லி மாவு தாங்க. இட்லி மாவு எடுத்துக்கலாம். இட்லி மாவு துருவன தேங்காய் பணியாரக்கல்ல வச்சாச்சு. பணியாரத்தை காய வச்சு பாருங்க.
நெய் ஊற்றியாச்சு. அடுத்து மாவு ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிக்கலாம். பால் எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணிக்கலாம். பால் அழகான பணியாரம் ரெடி. நம்ம பொண்ணு கொண்டு தூக்கிப்படாமா நமக்கெல்லாம் வராது. பணியாரம் அழகாக கட்டி போட்டாச்சு. ஆனால் பணியாரம் சுட்டு ரொம்ப நாள் ஒன்று கொஞ்சோட மிஸ்டேக். தூள் போட்டாச்சு, சீனி போட்டாச்சு. அழகான காஃபி சன்ரைஸ் ரெடி. பக்கத்தில் வச்சு காட்டு. பணியாரம் காப்பி ரெடிக்கு வாங்க சாப்பிடலாம். உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். பணியாரம் அழகாக இருக்குது. கார பணியாரம் டீ வாங்கி குடிக்கலாம். பாப்பா கொடுக்குமா வேண்டாமான்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாய் பாய்.